ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 11 லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் இருக்க எக்ஸசைஸ் சம் 14 பேஜ் நம்பர் 11.74 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்ட்ரா ஆப்டிமிஸ்ட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து முடிவுக்கு வரப்போகுது. அதோட அசட் ரியலைஸ்ட் வந்து 3,50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூடிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாச்சும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இப்படி எக்ஸ்க்ளூடிங் அமௌண்ட் ரியலைஸ்டு பை சேல் ஆஃப் செக்யூரிட்டி ஹெல்டு பை செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்படின்னா என்னென்னா, செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸ்னாலே இங்கே என்னது பத்திரம் தான். பத்திரத்தை விற்று ஒரு தொகை கிடச்சிருக்கோம்ல, ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இங்கே செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்கா, செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டுன்னு போட்டு 40,000 இருக்கா, அப்போ நம்ம 40,000 மைனஸ் 35,000 பண்ணி காமிச்சு. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து 6,000. நெக்ஸ்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 1,40,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதை தான் கண்டே பிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. டிபெஞ்சர்ஸ் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 5,000. லிக்விடேட்டர்ஸோட ரெனிமரேஷன் 7,500 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷனை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக அசட் ரியலைஸ்டு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸுக்குன்னு நம்ம தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆட் பண்ணி லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இந்த சம்பளம் இல்லை. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாமா? லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதோட ஃபார்மேட் வந்து டபுள் சைடு. ஒரு சைடு ரெசிப்ட், இன்னொன்று பேமெண்ட்டு. ரெசிப்ட் சைட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் என்ன வரும், டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் எழுதிக்கோங்க. இதோட அமௌண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாச்சும் செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கல்ல கொஷினில் நம்மளுக்கு, அது எவ்வளோ 40,000. ஸோ அந்த 40,000 மைனஸ் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ 35,000. 40,000 மைனஸ் 35,000 பண்ணோன்னா நம்மளுக்கு 5,000 கிடைக்குமா? அதுதான் அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க 5,000. நெக்ஸ்ட்டு டு அசட் ரியலைஸ்ட். அசட் ரியலைஸ்டோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,50,000. அதையும் அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே ரெசிப்ட் சைடு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பேமெண்ட் சைட் போய் போடலாம். இப்போ பேமெண்ட் சைடில் என்ன வரும், ஃபஸ்ட் பை லீகல் சார்ஜஸ் போடுவோமா, சும்மா போட்டுக்கோங்க. இதுவும் இந்த சம்லேயும் வந்து கொடுக்கல லீகல் சார்ஜஸ்ஸு, ஜஸ்ட் நம்மளுக்கு மறக்கக்கூடாதுன்றதுக்காக போட்டு ஐஃபன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷன். பை லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,500. அதை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000. அதையும் அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர் அமௌண்ட் வந்து 2,50,000. நெக்ஸ்ட்டு பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அமௌண்ட் வந்து 6,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, பை அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பேமெண்ட் சைடு இந்த அமௌண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். இதை வச்சு தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,68,500 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ரெசிப்ட் சைடு. இப்போ ரெசிப்ட் சைடில் இந்த ரெண்டு அமௌண்ட் தான் இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,68,500 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ரெசிப்ட் சைடு. இப்போ ரெசிப்ட் சைடில் இந்த ரெண்டு அமௌண்ட் தான் இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,55,000 கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 86,500 கிடைக்குமா? இதுதான் நம்மளோட அன்செக்யூர்டு கிரெடிட்டாரோட அமௌண்ட். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதிக்கலாம். 86,500. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3,55,000 கிடைக்கும். 3,55,000 தான் கிடைக்கும் ஆட் பண்ணோன்னா.
இந்த சம் ரெண்டு சைடும் டேலி ஆயிடுச்சு. தேங்க்யூ.